நடப்பாண்டில் 5வது முறையாக மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. எண்ணெய்க்குள் புதூர் படேதரால் ஏரி கால்வாய் திட்டத்தை உடனே நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு அன்புமணி எச்சரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சியை பலவீனப்படுத்தும் என உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கருத்து. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தபின் தமிழக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். கடலூர் மாவட்டம் திருவதிகை பகுதியில் 3 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருந்த 14 பேர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம். பவானி அருகே மாணவர்கள் செல்லும் பாதையில் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் உடுமலை அருகே உள்ள தூவானம் அருவியில் வெள்ளப்பெருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாதாள சாக்கடை குழாய்கள் பதிக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினர் குவிப்பு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் ஊருக்குள் புகுந்து அச்சுறுத்தி வரும் குரங்குகளை பிடிக்குமாறு வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை.